ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய மேஜிக் யோகா. இன்னைக்கு நாம இதயத்தை எப்படி பாதுகாக்கிறது, இதய தொந்தரவுகள்ல இருந்து நாம எப்படி வெளியில வர்றதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாக இதயம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் இது ரொம்ப பாதுகாப்பான பயிற்சி முறை. இதுக்காக நீங்கள் தனியாக நேரம் செலவு பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய ஒவ்வொரு நாள் இரவு தூக்க நேரமே இந்த பயிற்சிக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். பொதுவாக ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய எனர்ஜி குறைபாடுனால தான் ஒரு தொந்தரவுக்கு உள்ளாகுது. இதயம் அதே மாதிரி தான். இந்த பயிற்சி முறையை தொடர்ந்து 45 நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்கும். இதயத்தை 100% பாதுகாக்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா ஃப்ரீயாக படுத்துக்கங்க. ஹெட்செட் போட்டு கண்களை மூடி உடலை தளர்வு படுத்திக்கங்க. உடம்போட எல்லா பாகமுமே ரிலாக்ஸாக இருக்கட்டும். உங்களுடைய முகம் தளர்வடையட்டும். கண்கள் தளர்வடையட்டும். சுவாசத்தை கவனிங்க. பிரீத் நார்மலாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய சுவாசம் சீராக இருக்கு. மெதுவாக உங்களுடைய கவனத்தை உங்களுடைய வயிற்று பகுதி கொண்டுருங்க. ஒவ்வொரு மூச்சு உள்ளே போகும்போதும் வயிறு மேலே ஏறுவதையும், மூச்சு வெளியில் போகும்போது வயிறு உட்குழிந்து போகிறதையும் கவனிங்க. வயிற்றினுடைய அசைவிலேயே உங்களுடைய கவனம் இருக்கட்டும். தொடர்ந்து வயிற்றினுடைய அசைவை கவனிங்க. ஒவ்வொரு உள்மூச்சு வெளிமூச்சுக்கும் வயிற்றினுடைய அசைவில் உங்கள் கவனம் இருக்கட்டும். உங்களுடைய கவனத்தை உங்களுடைய காதுகளுக்கு கொண்டு வந்துருங்க. என்னுடைய கமெண்ட் சத்தம் காதுகளில் கேட்குது. சப்தத்தை கேட்டுட்டே இருங்க. சப்தத்தை கேட்டுக்கிட்டே வயிற்றினுடைய அசைவை கவனிங்க. காதுகளில் சப்தம் கேட்குது. வயிற்றினுடைய அசைவையும் கவனிக்கிறீங்க. ஒரே நேரத்தில் 2 கவனம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய கவனத்தை உங்களுடைய மூக்கின் நுனிக்கு கொண்டு வாங்க. ஜில்லுங்கிற உள்மூச்சை கவனிங்க. சூடான வெளிமூச்சையும் மூக்கின் நுனியில உணருங்க. ஒவ்வொரு உள்மூச்சும் ஜில்லுன்னு உள்ள போகுது, சூடா வெளியில வருது. மூக்கின் நுனியில சுவாசத்தினுடைய உஷ்ணத்தையும் குளிர்ச்சியையும் கவனிச்சுட்டே கமெண்ட்ஸை கேளுங்க. காதுல கவனம் வைங்க. வயிற்றினுடைய அசைவையும் கவனிங்க. உங்களுடைய கவனம் மூக்கின் நுனியில, காதுகள்ல, வயிற்றினுடைய அசைவில் இருக்கட்டும். உங்களுடைய கவனத்தை உங்களுடைய உள்ளங்கால்களுக்கு கொண்டுருங்க. 2 உள்ளங்கால்கள் வழியாகவும் மூச்சுக்காற்று உள்ள போறது போல உணருங்க. கற்பனை தான். 2 உள்ளங்கால்களின் வழியாகவும் உங்களுடைய மூச்சுக்காற்று உள்ள போகுது உங்களுக்குள்ள.
அதாவது உள்ளங்கால்கள் சுவாசிக்குது. அகன்ற உள்ளங்கால்களின் வழியா நிறைய பிராணசக்தி உடல் முழுவதும் பரவிட்டிருக்கு. அகன்ற உள்ளங்கால்களின் வழியா நிறைய பிராணசக்தி ஜின்னு உள்ளங்கால்களின் வழியா உள்ள போறத ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய கவனத்தை உங்களுடைய 2 உள்ளங்கைகள்லையும் வச்சுக்கலாம். உள்ளங்கால்கள் சுவாசிச்சது போல இப்ப 2 உள்ளங்கைகளும் சுவாசிக்க போகுது. 2 உள்ளங்கைகளின் வழியாகவும் மூச்சுக்காற்று உங்களுக்குள்ள போறது போல உணருங்க. இரண்டு உள்ளங்கைகள் வழியாகவும் சில்லுன்னு மூச்சுக்காற்று உங்களுடைய உடல் முழுவதும் பரவுது. மெதுவா உங்களுடைய கவனத்தை ஒரே நேரத்தில் உள்ளங்கால்கள்லையும் உள்ளங்கைகள்லையும் வச்சுக்கங்க. உள்ளங்கால்கள் உள்ளங்கைகள் இரண்டும் இணைந்து சுவாசிக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உள்ளங்கால்கள் உள்ளங்கைகளின் வழியா நிறைய பிராணசக்தி உங்களுடைய உடல் முழுவதும் பரவுது. உடல் முழுவதும் அபரிதமான பிராணசக்தியை ஃபீல் பண்ணுங்க. பிராணசக்தி அதோடு உள்ள போற பிரபஞ்ச சக்தி இவை இரண்டும் போகும்போது சிறப்பா இருக்கக்கூடிய இரத்த சக்தி உங்களுடைய உடல் முழுவதும் பரவுது. உங்களுடைய கவனத்தை உங்களுடைய பாதத்துக்கு கொண்டிருந்த பாதம் முழுவதும் தளர்வாகட்டும். பாதம் கணுக்கால்கள் இரண்டும் இணைந்து தளர்வா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. பாதம் கணுக்கால் கெண்டைக்கால்கள் முழங்கால் வரையிலான பகுதிகள் தளர்வா இருக்கு. பாதம் கணுக்கால் கெண்டைக்கால்கள் முழங்கால்கள் தொடைப்பகுதிகளும் தளர்வா இருக்கு. பிறப்புறுப்பு பகுதி பட்டக்ஸ் மசில்ஸ் இடுப்பு எலும்புகள் தளர்வடைகிறத உணருங்க. மெதுவும் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய வயிற்று பகுதி கொண்டுருங்க. தொப்புல மையமாக வச்சு இருக்கக்கூடிய நம்ம அந்த அப்டமினல் ரீஜன் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணலாம். வயிற்றுப்பகுதி முழுவதும் தளர்வாகுது. வயிற்றின் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை உள்ளுறுப்புகளும் தளர்வாகிறத உணருங்க. உறுப்புகள் தளர்வடையும் போது ஓய்வு நிலை அடையுது. இந்த ஓய்வு நிலையில இந்த உறுப்புகள் அதீதமான சக்தி பெறுது. இந்த சக்தி
அவற்றினுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக அமையுது. வயிற்றின் உள்ளுறுப்புகள் அனைத்தும் தளர்வாகி ஓய்வு பெற்று சக்தி பெற்று ஆரோக்கியமா இருக்கிறத உணருங்க. ஏதோ அவங்களுடைய கவனத்தை மார்பு பகுதி கொண்டு வந்துருங்க. இந்த மார்பு கூட்டு பகுதி முழுவதும் தளர்வாகுது. விலா எலும்பு பகுதி, விலா இடைத்தசைகள், நடுவில் இருக்கக்கூடிய கடினமான நெஞ்செலும்பு எல்லாமே தளர்வாகுது. தளர்வடைந்த இந்த செல்கள் ஓய்வு பெறுகின்றன, சக்தி பெறுகின்றன. மெதுவாக கவனத்தை மார்பின் உள்ளுறுப்புகளுக்கு கொண்டு போங்க. உள்ளுறுப்புகள் அனைத்தும் தளர்வாகட்டும். உள்ளுறுப்புகள் அனைத்துமே ரிலாக்ஸ் ஆகுது. உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஓய்வா இருக்கு. நிறைய சக்தியும் ஆரோக்கியமும் அடையிறத உணருங்க. மெதுவா அவங்களுடைய கவனத்தை 2 தோள்பட்டைகள்லையும் வச்சுக்கங்க. 2 தோள்களும் தளர்வடைகிறத உணருங்க. தோள்கள்ல இருந்து 2 கைகளும் விரல் நுனிகள் வரை நன்றாக தளர்வடைகிறது. 2 கைகளையும் தளர்வா உணருங்க. தளர்வடைந்த 2 கைகளும் ஓய்வு பெறுகிறது. ஓய்வு பெற்று கைகள் 2ம் சக்தியோடு அவற்றில் உள்ள எலும்புகள், தசைகள், நரம்புகள், மூட்டுக்கள் அனைத்தும் ஆரோக்கியமா இருக்கிறத உணருங்க. மெதுவா உங்களுடைய கவனத்தை உங்களுடைய முதுகு பகுதி கொண்டு வந்துருங்க. அகன்ற முதுகு பகுதி முழுவதும் தளர்வாகிறது உணருங்க. முதுகு பகுதி முழுவதும் தளர்வாகுது. கழுத்தின் பின்புறம் இருந்து ஆசனவாய் வரையிலான முதுகு தண்டுவடம் தளர்வாகட்டும். மெதுவா அவங்களுடைய கவனத்தை கழுத்து பகுதி கொண்டு வந்துருங்க. கழுத்து பகுதி முழுவதும் தளர்வடையுது. கழுத்திலிருந்து பாதம் வரையிலான உடற்பகுதிகள் தளர்வா இருக்கு, ஓய்வா இருக்கு. தளர்வடைந்து ஓய்வு பெற்ற உடற்பகுதிகள் புத்துணர்வா ஆரோக்கியமா இருக்கிறத உணருங்க. மெதுவா உங்களுடைய கவனத்தை முகத்துக்கு கொண்டு வந்துருங்க. முட்டுவாய் பகுதி, 2 உதடுகள், 2 கன்னங்கள், மூக்கு, 2 கண்கள், 2 புருவங்கள், நெற்றிப் பகுதி முழுவதும் தளர்வாகட்டும். 2 காது மடல்களும் தளர்வடைகிறது. மெதுவா உங்களுடைய கவனத்தை
மண்டையோட்டு பகுதி கொண்டுருங்க. மண்டையோட்டு பகுதி முழுவதும் தளர்வாகுது. மண்டையோட்டு பகுதி உட்புறம் இருக்கக்கூடிய மூளைப்பகுதி முழுவதும் தளர்வாகிறது உணருங்க. உங்களுடைய கவனத்தை முடிந்தவரை தலைப்பகுதி மண்டையோட்டு பகுதியை உட்புறம் கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. மூளைப்பகுதி முழுவதையும் உள்முகமா உணரலாம். இந்த உணர்தலால மூளைப்பகுதி தளர்வடைகிறதையும் ஓய்வு பெறுவதையும் உங்களால் உணர முடியும். மண்டையோட்டு பகுதியின் உட்புறம் உள்முகமான உங்களுடைய கவனத்தில் மூளைப்பகுதி தளர்வடையும் போது ஏற்படுற கூச்ச உணர்வை ஃபீல் பண்ணுங்க. தலை முதல் பாதம் வரை உடல் முழுவதும் தளர்வா இருக்கு. தளர்வடைந்த உடல் முழுவதும் முழு ஓய்வு நிலையில இருக்கு. இந்த நிலையில உடல் முழுவதும் சீரான பிராணசக்தி, சீரான பிரபஞ்ச சக்தி, சீரான இரத்த சக்தி பரவிட்டிருக்கு. உடலின் ஒவ்வொரு செல்லும் அற்புதமான சக்திகளை கிரகிச்சிட்டு செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்வா மாறுறத உணருங்க. இந்த முழு உடல் தளர்வு நிலையில உங்களுடைய கவனத்தை உங்களுடைய மார்பு பகுதிக்கு கொண்டுருங்க. கவனம் மார்பில் இருக்கட்டும். மார்பின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய இதயம், அநாகத சக்கரம் அல்லது ஹார்ட் சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த இதய பகுதியில் நம்மளுடைய கவனம் இருக்கு. கவனம் இருக்கக்கூடிய இந்த இதயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பிராணசக்தி நிறைய போக ஆரம்பிக்குது. இந்த முழு உடல் தளர்வு நிலையில உங்களுக்குள்ள போற ஒவ்வொரு உச்சுவாசமும் இதயத்துக்கு போறத ஃபீல் பண்ணலாம். தொடர்ச்சியா சுவாசம் இதய பகுதிக்கு போயிட்டு இருக்கு. தொடர்ந்து சுவாசம் போற இதய பகுதிக்கு இரத்த ஓட்டமும் அதிகமாக போறதுனால அதனுடைய துடிப்பு, இதயத்தினுடைய துடிப்பு, இதை உங்களால நல்லா உணர முடியும். தொடர்ந்து சுவாசம் இதய பகுதிக்கு போயிட்டே இருக்கு. சுவாசம் போற இதயம் முழுவதும் காஸ்மிக் எனர்ஜி ஃபில் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. எந்த மூச்சுக்காற்றும் காஸ்மிக் எனர்ஜியும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இதய பகுதியில் இரத்த ஓட்டமும் அதிகமாகுது. இந்த இரத்த ஓட்டம் அப்பகுதியை சீராக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு அருமையான முறை. பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி, இரத்த சக்தி மார்பு பகுதி முழுவதும் நிறைய இருக்கு.
அப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை இரத்த நாளங்கள், நரம்பு தொகுதிகள், இதயம், இதயத்தை சுற்றியுள்ள பகுதி, தசைநார்கள், இதயத்தின் இரு புறமும் அமைஞ்சிருக்கக்கூடிய இரு நுரையீரல்கள் எல்லாத்துக்குமே சக்தி நிறைய போகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த முழு உடல் தளர்வு நிலையில இதயமும் தளர்வா ஓய்வா இருக்க ஒரு அருமையான நிலையில தன்னை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சக்தி இதயத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதயம் முழு ஆரோக்கியமா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஆரோக்கியமடைந்த நம்முடைய இதயத்துக்கு மனதால நன்றி சொல்லுங்க. அவை எப்போதும் ஆரோக்கியமா இருக்க மனதால இதயத்தை வாழ்த்துங்க. இந்த முழு உடல் தளர்வு நிலையில உங்களுக்குள்ள போற ஒவ்வொரு உள்மூச்சும் நிறைய சக்திய, நிறைய தைரியத்தை, நிறைய நம்பிக்கைய உங்களுடைய உடல் முழுவதும் பரவச் செய்யுது. இந்த தைரியம், நம்பிக்கை, சக்தி உங்களுக்குள்ள பரவும்போது உங்களுடைய முழு உடலும் ஆரோக்கியம் அடைகிறத ஃபீல் பண்ணுங்க. முழு உடலும் புத்துணர்வா இருக்கு. உடல் முழுவதும் ஓய்வா இருக்கு. உடல் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கு. இதயத்தை ஆரோக்கியப்படுத்தி, இதயத்தை பலப்படுத்தி, இதயத்தை பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய இந்த அருமையான பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. எல்லா தொந்தரவுகளிலிருந்தும், இதய தொந்தரவுகளிலிருந்தும் மீண்டு வாழ்வாங்கு வாழ இறை அருள் செய்யட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.